மாவட்டம் குற்றால அருவிகளில் வெள்ளம் ஆர்ப்பரித்து ஓடுகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அருவிகளில் பாறைகளே தெரியாத வகையில் தண்ணீர் சீறி பாய்ந்து கொட்டுகிறது. குற்றால அருவிகளில் வெள்ளம் ஆர்ப்பரித்து ஓடுகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அருவிகளில் பாறைகளே தெரியாத வகையில் தண்ணீர் சீறி பாய்ந்து கொட்டுகிறது. இரண்டாவது நாளாக பெய்யும் அதி கனமழையை அடுத்து அருவிகளில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் வரலாறு காணாத வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதனால் குற்றால அருவிகளில் வெள்ளம் ஆர்ப்பரித்து ஓடுகிறது. பழைய குற்றாலம், ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகள் வெள்ளக்காடாகி இருக்கிறது. அருவிகளில் பாறைகளே தெரியாத வகையில் தண்ணீர் சீறி பாய்ந்து ஓடுகிறது. இரண்டாவது நாளாக பெய்யும் அதி கனமழையை அடுத்து அருவிகளில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான மேலும் விவரங்களோடு மாரிமுத்து இணைகிறார். மாரிமுத்து, கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக தென்காசி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் இந்த கனமழை காரணமாக பல ஆண்டுகளுக்கு பிறகு குற்றால பிரதான அருவியானது தற்பொழுது வெள்ளப்பெருக்கு காற்றாற்று வெள்ளமாக மாறியுள்ளது. குறிப்பாக குற்றாலம் மெயின் அருவியை பொறுத்தவரை நேற்றைய தினமே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக குற்றாலம், ஐந்தருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது இரண்டாவது நாளாக தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தொடரும் இந்த கனமழை காரணமாக குற்றாலம் பிரதான அருவியில் தண்ணீர் வரத்து என்பது அதிகரித்தே காணப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இன்று காலை அதிகாலை முதலேயே மிகவும் தண்ணீர் அதிகரிக்க தொடங்கியது. இதனால் அந்த அருவிக்கரை அருகே யாரும் செல்ல முடியாத அளவிற்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு தண்ணீர் வெள்ளமானது ஏற்பட்டுள்ளது. பயணிகள் மற்றும் பொதுமக்கள் நலன் கருதி அருவிக்கரை அருகே யாரும் செல்வதற்கு காவல்துறை அனுமதிக்கவில்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.